நான் அடித்து சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு க்ரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் மூவியை பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ராட்சசன், போர் தொழில், சைக்கோ, இந்த மூவியெல்லாம் நம்ம ஊரில் ஹிட்டான மூவிஸ். காரணம், இதில் நடக்கிற விஷயங்கள்லாம் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும். இந்த படத்தில் வர சைக்கோ கொல்றதா இருக்கட்டும், விக்டிம்ஸ்லாம் அந்த கொலைகாரன்ட்டு தப்பிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ஏதோ நாம் அந்த படத்துக்குள்ளே இருக்க மாதிரி த்ரில்லிங்காக, பயமாக, எமோஷ்னலாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரிலாம் இந்த படத்தில் எதுவுமே இருக்காது. இந்த படத்தில் வர கொலைகாரனை பிடிச்சிட்டாங்க. அவனை எப்படி பிடிச்சாங்க, எப்போ பிடிச்சாங்க, அவன் ஏன் இத்தனை பேர்த்த கொன்னா, அவனோட மோட்டிவ் தான் என்ன அப்படின்னு அவனை பிடிச்ச அந்த 2 போலீஸ் ஆஃபீஸரும் நம்ம கிட்ட சொல்லுவாங்க. ஒரு இன்டர்வியூ மாதிரி, ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி. அது எப்படி அவன் லைவாக படம் எடுத்து பல படம் நல்லா இல்லாமல் போயிடுது. டாக்குமெண்ட்ரி மாதிரி படம் எடுத்து அது எப்படி நல்லா இருக்கும், எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நானும் இந்த படத்தை பார்க்க ஆரம்பித்தேன். நான் ஃபோனில் தான் பார்த்தேன். ஸ்கிப் ஆப்ஷன் என் ஃபோனில் இருந்துச்சு, ஆனால் என்னால் ஒரு 10 செகண்ட் இந்த படத்தை ஸ்கிப் பண்ண முடியல. அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அதுலேயும் இந்த படத்தில் வர கொலைகள் எல்லாம் தலையை வெட்டி தனியாக வைக்கிறது, இதயத்தை எடுத்து வெளில வைக்கிறது, தோலை உரிச்சு தொங்க விடுறது அப்படின்னு ரொம்ப ரொம்ப கொடூரமாக இருக்கும். படம் ஒரு வித்தியாசமான ஸ்கேலில் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். படத்தோட டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அது போக இந்த மாதிரி கொடூரமான படம்லாம் இப்போ ஒன்றும் வர ஆரம்பிக்கல, ஆதி காலத்துலேருந்தே வந்துக்கிட்டு தான் இருக்குது. அது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்து சேர்க்குறேன். அதுக்கு இதை மட்டும் பண்ணால் போதும்.